வணக்கம் மக்களே! என்னடா இது வழக்கத்துக்கு மாறா கோல்டு பீஸ் ஸ்டார்ட்டோட ஆரம்பிக்கிறானே அப்டின்ட்டு சில பேருக்கு கேள்வி இருக்கலாம். ஆனா பல பேருக்கும் புரிஞ்சிருக்கும். எதுக்காக இன்னைக்கு நம்ம ஆரம்பத்திலேயே இந்த கோல்டு பீஸ பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்ட்டு. ஸோ நேத்து நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோல்டு இடிஎஃப் ஆபத்தா? இனி நம்ம கோல்டு இடிஎஃப்ல முதலீடு பண்ணக்கூடாதா? கோல்டு இடிஎஃப்ல இருக்கக்கூடிய பணத்த எடுத்துறலாமா? அப்டிங்கிற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, பலருக்கும் வந்து இருந்திருந்தது. ஸோ சில சேனல்கள்ல பார்த்தீங்கன்னா, அத பற்றி பேசியிருக்காங்க அப்டின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி என்னதான் அந்த சில சேனல்கள்ல பேசியிருக்காங்க அப்டின்ட்டு நானும் போய் பார்த்தேன். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, நல்லா அப்படியே ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பதற்றம் ஏற்படக்கூடிய வகையில ஸோ தம்ப்நெயிலும் இருக்கு. அதில இருக்கக்கூடிய கன்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா, அப்படிதான் வந்திருக்கு. ஸோ அங்க நம்ம ஒண்ணும் பெருசா எதிர்பார்க்க முடியாது. எஸ்டிபி பற்றி ஒரு 2, 3 வருடத்துக்கு முன்னாடி என்ன ரீசன் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் வந்து தெரியும். எஸ்டிபி கண்டிப்பா ஏமாத்திருவாங்க. இதில பணம் போட்டா நம்ம பணம் கோவிந்தா, கோவிந்தா அப்படின்ட்டு வந்து பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சாரமும் வந்து பண்ணாங்க. ஆனா என்ன நடந்தது? பிசிக்கல் கோல்ட காட்டிலும் எஸ்டிபி பார்த்தீங்கன்னா, பெரும் ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படுத்தி குடுத்திருக்கு. ஸோ ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 2.5% வட்டியும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் கோல்டோட அப்ரிசியேஷனும் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் எந்த சார்ஜஸும் வந்து இல்ல. ஸோ செய்கூலி, சேதாரம் அதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல ரிட்டர்ன எஸ்டிபி வந்து குடுத்திருக்கு. பட் அது முழுக்க முழுக்க பொய்யான பிரச்சாரம் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த விஷயம் ஒன்றே. ஸோ அதே மாரி இந்த கோல்டு இடிஎஃப்லயும் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ என்ன ஏதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கோல்டு இடிஎஃப்ல முதலீடு பண்றது ஆபத்தா அப்படிங்கிறத பற்றி ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிக்கல் வந்து போட்டிருந்தேன். பல நண்பர்கள் அத படிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் அதில கருத்துக்களையும் வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ மற்றவர்களும் பார்த்தீங்கன்னா, அத வியூ பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் சில பேருக்கு வியூ பண்ண முடியல அப்படின்னு கூட சொல்றாங்க. பட் அது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, வியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆர்டிக்கிளும் சரி. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் நம்ம போட்டிருந்தோம். ஸோ டிஎல்எஃப் அண்ட் லோத்தாவ பத்தி. ஸோ அது நம்ம எங்க போய் பார்க்கணும்னா, ஸோ நீங்க ஸ்டாக் அப்டேட்குள்ள வந்து இந்த ஃபாரம கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா, எடுத்ததும் பார்த்தீங்கன்னா, டிஎல்எஃப் பற்றியான அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டிஎல்எஃப் அண்ட் இந்த லோத்தா பற்றியான ஒரு அப்டேட். ஸோ இத படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா விவரங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கோல்டு இடிஎஃப்ல சிக்கல் இருக்கான்னு கேட்டா, என்ன சிக்கல் அப்படின்னு நம்ம பார்த்தா, செபியோட புது ரூல்ஸ் தான். ஏப்ரல் 22லேருந்து இது நடைமுறைப்படுத்துறாங்க. குறிப்பா எச்டிஎஃப்சி கோல்டு இடிஎஃப் தான் வந்து இத நடைமுறைப்படுத்த போறாங்க. அதாவது 50% வரைக்கும் அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல போய்க்கலான்ட்டு. பட் அந்த அளவுக்கு அவங்க பண்ண போறாங்களான்னு கேட்டா டெஃபினட்டா இல்ல. ஸோ அதற்கான கிளாரிஃபிகேஷன அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட நிறுவனமே வந்து கிளியரா வந்து சொல்லிட்டாங்க. நாங்க கஷ்ட காலத்தில தான் வந்து அதெல்லாம் பண்ண போறோம் அப்டின்ட்டு வந்து சொல்ட்டாங்க. ஸோ இதனால கோல்டு இடிஎஃப்ல பெரிய ஒரு பாதிப்பு அதெல்லாம் வந்து ஏற்பட போறதில்ல. உடனே நாளைக்கே பார்த்தீங்கன்னா, இந்த 50% வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல போட்டு விளையாடுவாங்க அப்டின்ட்டும் எந்த ஒரு அர்த்தமும் வந்து கிடையாது. ஸோ இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல இருந்து எக்ஸிட்டும் வந்து ஆக முடியும். ஸோ அதனால பேனிக் எக்ஸிட் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் பேனிக் பையிங்கும் பண்ணக்கூடாது, பேனிக் எக்ஸிட்டும் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதே மாரி நம்ம கோல்டுல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லன்ட்டு தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ கோல்ட விட ஸ்டாக் மார்க்கெட் அதாவது பங்குகள்ல நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து நம்ம பேசிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் பங்குகள்ல நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ கோல்ட் அண்ட் சில்வர்ல ப்ரீவியஸா நமக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. ஸோ இன்னும் இந்த கோல்ட் அண்ட் சில்வர வச்சு உருட்டிட்டே இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஸோ அது எந்த விதத்திலயும் வேல்யூவ வந்து கிரியேட் பண்ணாதுங்கிறது என்னோட ஒரு கருத்தா இருக்கு. ஸோ இத தாண்டி நம்ம வரணும். ஜஸ்ட் எப்ப பார்த்தாலும் உட்காந்துட்டு கோல்டு கோல்டுன்ட்டு ஸோ இந்த கோல்டு பீஸ்ல இப்பவும் பண்ணலாமா? இன்னைக்கும் வாங்கலாமா? நாளைக்கும் வாங்கலாமா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதெல்லாம் போய் இன்னும் வாங்கி ஸோ இங்கேருந்து டபுள் த ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கான்ட்டு எனக்கு தெரியல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இங்கேருந்து ஒரு டபுள் த ரிட்டர்ன் வந்து குடுப்பதற்கான வாய்ப்பு கோல்ட் அண்ட் சில்வர் 2லயுமே இல்ல அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அதனால இது பக்கம் இருந்து விலகி இருப்பது நல்லது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் ப்ரீவியஸா வந்து போட்டவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ கோல்டு இடிஎஃப்ப தொடச்சு எடுத்துட்டு ஓடிடலாமா அப்படின்ட்டு. பட் அந்த மாரி நடக்காது. இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி ஃபண்ட் மட்டும் உள்ள வராங்க இத பண்றதுக்கு. பட் இதில இன்னும் மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்தரா ஏதாச்சும் ஒரு ஆபத்து நடக்குது அப்படின்னா, அதாவது ஃபியூச்சர்ல பெரிய அளவுக்கு பண்றாங்க அப்படின்னாலும், நமக்கு கண்டிப்பா அத பற்றியான ஒரு செய்தி கண்டிப்பா கிடைக்க தான் போகுது. அந்த டைம்ல நம்ம அதிலருந்து எக்ஸிட் பண்றத பத்தி கூட திங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு குறிப்பிட்ட பணம் சேர்ந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் நம்ம அத பிசிக்கல் கோல்டா மாத்துறதுல ஒரு எந்த விதமான கடினமான ஒரு சூழ்நிலையும் வந்து இருக்காது. அத நம்ம தொடர்ந்து வந்து கன்டின்யூ பண்றதுக்கு கூட ட்ரை பண்ணலாம். இது என்னுடைய வியூ. ஸோ இன்னும் இத பற்றி டீட்டெயில்டா நான் பேசியிருக்கேன். அதாவது எழுதியிருக்கேன். அது நம்ம வெப்சைட்ல இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க டைம் இருந்ததுன்னா.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டை பற்றி பேசும்போது இன்னொரு ஒரு அப்டேட் என்னன்னா, ஆந்திராவில் புதுசாக ஒரு கோல்டு மைன் வந்து இப்போது ஆப்ரேஷனுக்கு வரப்போகுது. அதாவது மே மாதத்துலேருந்து இயக்கப்பட போகுறதா ஒரு செய்தி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனாலும் பெரிய அளவுக்கெல்லாம் வந்து கோல்டு கிடைக்காது போல. ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 டன் வரைக்கான கோல்டு வந்து எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 15 வருஷம் வரைக்கும் இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இன்னும் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்போது அந்த டைமில் இன்னும் கூட வந்து கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு பிரைவேட் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, பிரைவேட் நிறுவனம் தான் எடுக்க போகிறதாகவும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பார்ப்போம், மே மாதம் ஆப்ரேட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் இதிலிருந்து வரக்கூடிய அவுட்புட் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக நடந்த ரேலியில் எந்த இடத்துல மார்க்கெட் கேப் வந்து அதிகமாக ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஏர்டெல்லில் வந்து வேல்யூவேஷன் அதிகமாக ஏறி இருக்கிறதா ஒரு தகவல் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. ஏர்டெல்லை தொடர்ந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் இருக்குது, ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, ஐசிஐசிஐ இருக்குது, ரிலையன்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஏர்டெல்லை தொடர்ந்து மார்க்கெட் கேப் அதிகமாக ஏறினதை இடத்துல இருக்காங்க. ஸோ ஏர்டெல் பற்றி கூட நண்பர்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஏர்டெல் பார்க்கும்போது சைனா மொபைலுக்கு அடுத்தது குளோபலாக ஒரு பெரும் நிறுவனமாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக சேர்த்து கிட்டத்தட்ட 530 மில்லியன் கஸ்டமர் கிட்ட இவங்க கிட்ட இருக்காங்க. அதே சமயத்தில் ஜியோ பார்க்கும்போது ஒரு 490 மில்லியன் கஸ்டமர் கிட்ட இருக்காங்க. பட் இன்னும் அவங்க குளோபலாக எக்ஸ்பேண்ட் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா ஃபுல்லாக தான். இந்தியாவில் பார்க்கும்போது ஜியோ தான் முன்னிலையில் இருக்காங்க ஏர்டெல் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ரிலையன்ஸில் நம்ம ஜியோவை வந்து இன்டைரக்டாக தான் வச்சுருக்கோம். ஸோ மேபி அது லிஸ்ட் ஆனாலும் கூட பெரும்பான்மையான பங்கு ஜியோவில் ரிலையன்ஸ் தான் வந்து ஓன் பண்ணுவாங்க. அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லை. இன்கேஸ் வந்து ஐபிஓவில் நமக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, ஸோ நமக்கு ஒரு லக்கும் கிடச்சி நமக்கு அலர்ட்டும் ஆயிடுச்சுன்னா, ஸோ அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஃப்யூச்சரில் திரும்ப நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, இல்லை லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல வேல்யூவில் அது இறங்குது அப்படின்னா, அப்போ நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, லெமன் ட்ரீ ஹோட்டல் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ லெமன் ட்ரீ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் ஒரு அசட்டை வந்து இப்போது கைப்பற்றி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு 90 ரூம் கிட்ட இருக்க போகுது. அது போக பார்ட்டி ஹாலும் இருக்க போகுது, ஹோட்டலும் இருக்க போகுது அப்படின்ட்டு, அதாவது சாப்பிடக்கூடிய இடம் இருக்க போகுது அப்படின்ட்டும் லெமன் ட்ரீ ஹோட்டல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு கரெக்ஷனை கொடுத்து, இது மட்டும் இல்லை, ஹோட்டல் பங்குகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா கரெக்ஷனை கொடுத்து இப்போ திரும்ப ஒரு ரெக்கவரை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பங்குகள் மட்டும் ரெக்கவரை போஸ்ட் பண்ணலை, பல செக்டார் பங்குகளும் ரெக்கவரை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதில் நமக்கு ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய செக்டார் பக்கம் போகிறது பெட்டர். இறங்குனா பயம் இருக்கக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இறங்குனா பயம் இருக்குன்னு ஒரு பங்குல தோணுச்சுன்னா அந்த பங்கு பக்கம் போகாமல் இருப்பது நல்லது. அந்த பயம் எதனால் வருதுன்னா, அந்த பங்கு பற்றியான புரிதல் இல்லாதனால ஒரு காரணத்தினால தான் பயம் நமக்கு ஏற்படுது. ஸோ அது பக்கம் நம்ம போகாமல் இருப்பது நல்லது. புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது, ஸோ இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சிட்டியில் அதிகமாக உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, பெங்களூர் வந்து ஒரு நல்ல க்ரோத்தை கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 14% க்ரோத் ரெண்ட்டில் ஏற்பட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்ட் வாடகை மட்டுமே 14% வளர்ச்சியை பெங்களூரில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 2வது மும்பை, டெல்லி இருக்குது. அடுத்தது மும்பை இருக்குது. டெல்லி அண்ட் மும்பை பார்க்கும்போது கூட குறைவு தான். ஸோ இதுதான் டபுள் டிஜிட் க்ரோத்தை பெங்களூர் தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் மறைமுகமான ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, ஸோ எம்பசி ரீட் இந்த இடத்துல தான் பெரிய அளவுக்கான அசட்டை வச்சுருக்காங்க. ஸோ இது நமக்கு ரொம்பவே நல்ல செய்தி. திரும்ப பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிவிடெண்ட் இன்கம் நல்லா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறுவனத்தோட வருவாயும் வளருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு பக்கம் கடன் வாங்குறாங்க, புது அசட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த அசட்டுக்கான ஆக்குபேஷன் ரேட்டும் நல்லா இருக்குது. அது போக ஸோ அந்த அசட்லேருந்து வரக்கூடிய வருமானமும் கணிசமாக தொடர்ந்து டபுள் டிஜிட்டில் உயர்ந்துட்டு இருப்பது மிகவும் நல்ல செய்தி. இந்த க்ரோத் பார்த்திங்கன்னா இந்த ஜிசிசினால தான் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், எம்பசி தொடர்ந்து டிவிடெண்ட்டை உயர்த்துறாங்களா, க்ரோத்தை கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது, ஸோ இந்தியன் ரிஃபைனரிஸ், அதாவது இந்தியன் ஆயில் அண்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2 பேருமே இப்போது ஈரான் கிட்டேருந்து ஆயில் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆயிலுக்கான காசை பார்த்திங்கன்னா சைனீஸ் யுவானில் வந்து செட்டில் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஐசிஐசிஐ பேங்க் வழியில் நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இது ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஐசிஐசிஐ பிரான்ச் மூலிமா இந்த பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கிறதாவும் நமக்கு ஒரு தகவல் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ என்ன ரீசன்னால் இந்த யுவானில் இவங்க பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வெளிவரலை. ஸோ ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கலாம். ஸோ பார்ப்போம், ஏதாச்சும் தகவல் வந்ததுன்னா கண்டிப்பாக அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மேபி இது வேறு எது கூடயாச்சும் கூட லிங்க் பண்ணலாம், ஒரு பஞ்சாயத்தை கூட கிளப்பினாலும் கிளப்பலாம். பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.